வணக்கத்தை குறிக்கொண்டு நாங்கள் இந்த யோகாசன பயிற்சி இணைந்திருக்கின்றோம். எங்களை நாங்கள் இந்த பயிற்சிக்கு தயார்படுத்துவதற்கு முன் சில நிமிட துளிகள் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம். தியானம். மனமும் உடலும் ஒரு நிலைப்படுத்தி பாதங்களை தரையில் பதிய வைத்து நாங்கள் இந்த பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம். நாங்கள் எழுந்து நின்று பயிற்சிக்கு ஆயத்தமாக எங்கள் கைகளை கால்களை நீட்டி மடக்கி எங்களை தயார் கைகளை அசைத்து இன்னும் இன்னுமாக சுற்றி சுழன்று தயார்படுத்துவோம். கைகளை காதலம் வைத்து தோப்பு காரணம் ஒரு 10 எண்ணிக்கையில் நாங்கள் தோப்பு காரணம் 1 2 3 4 5 6 7 8 9 10. பயிற்சிகளை செய்வதற்கு முன் நாங்கள் எங்களுடைய தலைக்குரிய பயிற்சியை நாங்கள் செய்து கொள்வோம். கீழிருந்து மேலாக ஒரு 10 எண்ணிக்கையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது இடமிருந்து வலமாக எங்களுடைய 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது எங்களுடைய தலையை நாங்கள் சுழற்றுவோம். நாடிக்கு வைத்து வலமிருந்து இடமாக 3 2 3 4 5. இப்போது இடமிருந்து வலமாக 1 2 3 4 5. இப்போது எங்களுடைய கைகளுக்குரிய பயிற்சியை நாங்கள் கொடுத்துக் கொள்வோம். கைகளை நீட்டி மடக்கி மடக்கி இப்போது எங்களுடைய மணிக்கட்டுகளை நாங்கள் விட்டபடுத்தால எங்களுடைய விரல்களை நாங்கள் தடவிக்கொள்வோம். எங்களுடைய விரல்கள் எங்களோடு மிகவும் அழகாக ஒத்துழைத்துக் கொண்டிருக்கும். எங்களுடைய விரல்கள் எங்களோடு இருக்கின்ற விரல்கள் நாங்கள் விரல்களை தடவி எங்களுடைய மணிக்கட்டுகளை எல்லாம் நாங்கள் கொடுத்து மணிக்கட்டுகளை நாங்கள் பிசைந்து நன்றாக பிசைந்து மணிக்கட்டுகளை பிசைந்து எங்களுடைய கைகளை வாங்கி நட்டு தட்டி கொடுப்போம். எங்களுடைய
கயிறடித்து நாங்கள் கைகளை ஒரு பக்கத்தால் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. மற்ற பக்கத்தால் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. இப்போது என்னுடைய வலது கையை நாங்கள் சுற்றோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. மற்ற பக்கத்தால் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. மற்ற கை ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. மற்ற பக்கம் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. இப்போது எங்களுடைய தோல் பக்கம் தோல் கைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் செல்வோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. மற்ற பக்கம் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. இப்போ எங்களுடைய கையை சேர்த்து வைத்துக்கொண்டு அடுக்கு முப்பத்தானே ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய இடுப்புக்குரிய பயிற்சி இந்த பயிற்சி செய்வோம். இல்லை பத்மினி வந்துட்டீங்க. ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு. ஒன்று, இரண்டு, நாலு, ஐந்து. இப்போது நாங்கள் என்னுடைய இடுப்புக்குரிய பயிற்சியை செய்வோம். பெரிய வட்டமாக வலதுபுறமாக ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. மற்ற பக்கம் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. ரெண்டு போடுவோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நாலு, ஐந்து. மற்ற பக்கத்தால் ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. இது நம்மளுடைய முழங்காலுக்குரிய பயிற்சி. என்னுடைய கைகளை முழங்கால் வைத்து தலையை நிமிர்ந்து பார்த்தபடி 10 தடவை இடமும் வலவுமாக ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. மற்ற பக்கம் ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. இப்போது நாங்கள் என்னுடைய கால்களுக்கு பயிற்சி கொடுப்போம். பாதங்களுக்குரிய பயிற்சியை நாங்கள் கொடுப்போம். அதுக்கு முன்பாக என்னுடைய கால்களை நாங்கள் மேலே தூக்கி இப்படி ஒரு அசைத்து போட்டு நாங்கள் விரல் நின்று விரலின் புதியமாக நின்று கொள்வோம். 10 தடவை. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போது நாங்கள் என்னுடைய விரலால் நடந்து கொள்வோம். விரலால் கைகளை உதறிய வண்ணம் விரலால் குதிகளால் பாதங்களை பக்கவாட்டில் வைத்து
பாதங்களை பக்கமாகி திரும்பவும் ஒரு தடவை எங்களுடைய விரல்களையும் குதிகளையும் தயார்படுத்தும். விரல் குதி, விரல் குதி, விரல் குதி, விரல் குதி, விரல் குதி. இப்போது நாங்கள் நம்முடைய பயிற்சிகளுக்கு செல்வோம். எத்தனை பயிற்சி வாணி செய்கிறது? எத்தனை ஐந்து செய்வோம். 10 முறை. சரியா? 10 தடவைகளா? 10 தடவை 5 செய்வோம். இப்போது நாங்கள் உக்கட்டாசனம் செய்வோம். முதல்ல அதுக்குரிய பயிற்சியை நாங்கள் செய்து கொண்டோம். முதல் பயிற்சியை செய்வோம் ஒரு 5 தடவை. இப்போது நாங்கள் ஒரு 10 தடவை எண்ணிக்கையில் உக்கட்டாசனம் எங்களுடைய கையை நீட்டியபடி முழங்காலை பதித்து அரை இருக்கையில் இருந்து கொண்டு ஒரு 10 தடவை நாங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக எழுந்து நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பிறையாசனம் செய்வோம். என்ன தனது கையை உயர்த்தி பின்பக்கமாக வைத்து அடுத்த கையை வைத்துக்கொண்டு உங்களுடைய எவ்வளவு வலை பார்க்கும்போது அந்த அளவுக்கு 10 எண்ணிக்கையாக 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே நிமிர்ந்து கைகளை சமநிலையை கொண்டு வரும். இப்போது தடாசனம் இதுதானே? இப்படி தானே? இப்படி கைகளை கொண்டு மேலே கைகளை வைத்தபடி விரல்களை உயர்த்தி ஒரு 10 எண்ணிக்கையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 கைகளை சமநிலைக்கு கொண்டு வருவோம். ஏகபாத ஆசனம். ஒரு காலை மற்ற பாதத்தில் வைத்தபடி 2 கைகளையும் மேலே உயர்த்தி ஒரு 10 எண்ணிக்கையாக 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே மாட்டாசனமாக 10 தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே சமநிலைக்கு வருவோம். அடுத்ததாக விருட்சி ஆசனம், மராசனம் செய்வோமா இல்லாட்டி திரிகோணாசனம் செய்வோமா? அப்படி என்றாலும் திரிகோணாசனம் செய்வோமா? திரிகோணாசனம் செய்வோம். திரிகோணாசனத்தில் முதலாவது படிநிலை இருகைகளையும் விரித்தபடி கால்களை விரித்து இருகைகளையும் விரித்தபடி ஒரு வலது கையை இடது பக்க தொடையில் வைத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் சரிந்து கையை மேலே உயர்த்தியபடி நாங்கள் வலது பக்கமாக சரிந்து கொண்டு எங்களுடைய பார்வையை இடது கை பக்கம் செலுத்துவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே வந்து மற்ற கையை என்னுடைய தொடை பக்கம் வைத்து கொண்டு திரும்பி மற்ற பக்கமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படியே சமநிலை. இப்போது 2வது கட்டங்களை என்னுடைய கைகளை இடித்து தோள்பட்டு
வலது தொடையில் வைத்துக்கொண்டு நாங்கள் அப்படியே சரிந்து எங்களுடைய பார்வையை 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே நிமிர்ந்து சமநிலைக்கு வந்து திரும்பவும் கைகளை விரித்து நம்முடைய இடது கையை வலது பக்கத்தோடு தொடை பக்கம் வைத்துவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படியே வரும். இப்போது என்னுடைய 3வது நிலைக்கு நாங்கள் வருவோம். இப்போது கைகளை தகர்ந்து விரித்தபடி வலது கை இடது கையை உயர்த்தியபடி வலது கையால் நிலத்தை தொடுவது, மேலே பார்வையை செலுத்தியபடி 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே நிமிர்ந்து சமநிலைக்கு வந்து மற்றதாக என்னுடைய இடது கையால் நிலத்தை தொட்டபடி வலது கையை நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 நிமிர்ந்து சமநிலைக்கு வருவோம். முடிந்தது வாசனை 5 ஆசனங்கள். இப்போ நாங்கள் மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சிக்கு முன் நாங்கள் உள்வாங்கி கண் பயிற்சி இல்லையா? கண் பயிற்சி கண் பயிற்சி மூச்சு பயிற்சி. இப்போ கண் பயிற்சி நாங்கள் கண்ணை மூடியபடி நாங்கள் ஒரு சிறிது நேரம் மேலே கீழே இடது வலமாக சுழற்றி வச்சு பார்த்து கொண்டு கண் திறந்து செய்வோம். எங்களுடைய கண்களை திறந்தபடி நாங்கள் மேலே எங்களையுமாக எங்களுடைய கண்களை மேலே கீழே 3 வினாடிகள் மேலே கீழே அப்படின்னு பார்ப்போமா? பத்மினி கண்ணாடியை கலட்டுங்க. விடமரமாக கண்களை எழுது வலப்பக்கமாக சுழட்டுவோம். எங்களுடைய பிறர்களை நாங்கள் எங்களுடைய உணர்ந்து வைத்து நேர நீட்டி வலது பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்துவோம். தலையை திருப்பாமல் எங்களுடைய பார்வையை திருப்போம். மேலும் கீழுமாக அப்படி எங்களுடைய விரலை எங்களுடைய மூக்குக்கு நேரே கொண்டு வந்து அதே போல இடது கையையும் நேரே கொண்டு இடது பக்கமாக மேலும் கீழும் அப்படியே எங்களுடைய மூக்குக்கு நேரே பார்வையை விரல் நுனியை நோக்கியபடி மூக்குக்கு முன்னால் கொண்டு வந்து இப்பொழுது நாங்கள் மூச்சு பயிற்சி
எங்களுடைய மூச்சை வாங்கி 3 வினாடிகள் மேலே கைகளை வைத்து இப்போது நாடி நாடி சுற்றி எங்களுடைய விரல்களால் ரெண்டு மூக்கையும் குத்தி ஒரு முக்கால் மூச்சை உள்வாங்கி ஒரு முக்கால் மறுமுக்கால் மூச்சை வெளிவிடுவோம். நாங்கள் தேனி பயிற்சியை செய்கிறோம். திருவிரல்களால் காது மடல்களை இறுக்கமாக மூடியபடி கண்ணுக்கு மேலாக ஒன்று, மூக்கில் ஒரு காது, உதட்டுக்கு மேலே நாடி பக்கம் முக்கால் மூச்சை இழுத்து நன்றாக சுவாசித்துக் கொள்வோம். எங்கள் உடலோடு பேசிக்கொள்ளும் நேரம். இப்போது நாங்கள் எங்கள் உடலோடு பேசிக்கொள்ளும் நேரம். நாங்கள் மிகவும் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, உற்சாகமாக இருக்கின்றோம் என்று இந்த உடற்பயிற்சி எங்களை மிகவும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் மன திருப்தியோடு இந்த பயிற்சிகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். மிகவும் ஆரோக்கியமாக எங்களுடைய உடல் உறுப்புகள் எங்களோடு ஒத்துழைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் இந்த பயிற்சியின் மூலம் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளாந்தம் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்வதன் மூலம் எங்களுடைய நோய் வலிகள், உடல் வலிகள் எல்லாம் குறைந்து கொண்டு வருவதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த பயிற்சியை நாங்கள் மிகவும் விருப்பமுடன் ஆர்வமாக செய்து கொள்வதற்கு எங்கள் மனதுக்கு ஒரு உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கிறது இந்த உடற்பயிற்சி. அவை தொடர்ந்து நாங்கள் செய்து கொள்வோம் இந்த உடற்பயிற்சி. உங்களுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையாக அத்தனை பாகங்களும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். பாதத்தில் எங்களுடைய கால் விரல்கள், எங்களுடைய குதிகால் அனைத்தும் மேலே உயர்த்தி பதித்து செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கால் விரல்களும் குதிகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பாதங்கள் பக்கவாட்டிலும் உள்பக்கமாக நாங்கள் குவித்து விரித்து நடத்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய பாதங்கள் மிகவும் உறுதியாக எங்கள் கால்களை தாங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எங்களுடைய கணுக்கால்கள், எங்களுடைய கால்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக எங்களோடு இருக்கின்றன. எங்களுடைய முழங்கால், சிறிய முழங்கால், மூட்டுகள், நரம்புகள், தசைகள், நார்கள் அத்தனையும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இயங்கக்கூடியதாக நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். நோய்கள் இருந்தாலும் அதை நாங்கள் தாண்டி அதை நாங்கள் சுற்றி வளைத்து செய்யும்போது எங்களுடைய நோய்கள் குறைவதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய தொடைப்பகுதி, பின்பாகம் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இயங்குகின்றது. எங்களுடைய இடுப்பு எலும்புகள், தசை நார்கள், எலும்புகள், தசை நாடி நலங்கள் அத்தனையும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் சுற்றி வளைத்து இடுப்பை ஆட்டி வைத்து கொண்டு செய்வதற்குரிய அந்த ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வயிற்று பகுதி, வயிற்றில் உள்ள உள்ளுறுப்புகள் அனைத்தும் எங்களுக்கு சீராக இயங்குகின்றதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எங்களுடைய
முதுகும் உள்ளந்தண்டுகளும் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. முதுகு உச்சி உடலிலிருந்து இடுப்பு பகுதியில் உள்ளந்தண்டு எங்களுக்கு அசைந்து ஆட்டி குலுங்கி நிமிடம் வந்து செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எங்களுடைய நெஞ்சு பகுதி, மார்பு கூடு, நெஞ்சு அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நெஞ்சு நரம்புகள், நெஞ்சு எலும்புகள், எல்லாம் எங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய இதயம் ரத்த ஓட்டத்தை தந்து கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாக எங்களுடைய ரத்தோட்டம் இயங்குவதால், ஓடிக்கொண்டிருப்பதால் நாங்கள் இயங்கக்கூடியதாக இருக்கின்றோம். எங்களுடைய இதயம் சுவாச குழல் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய முகப்பகுதி, எங்களுடைய கழுத்து பகுதி, எங்களுடைய தொண்டை, குரல் வடை, எங்களுடைய அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது உணர்கின்றோம். எங்களுடைய முகத்தில் தாடி, நாடி, பல்லுகள், பல்வாய், நாக்கு, தொண்டை அனைத்தும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய கன்னப்பகுதிகளும் சிறப்பாக இருக்கின்றன. எங்களுடைய செவித்துவாரங்கள், காது மடல்கள், செவித்துவாரம் அனைத்தும் நாங்கள் நன்றாக கேட்கக்கூடிய சக்தியுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். நாங்கள் மிகவும் சுவாசித்து மூச்சை உள்வாங்கி வெளிவிட்டு செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மூச்சு பயிற்சியின் மூலம் நாங்கள் எங்களுடைய சுவாசத்தை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருப்பது எங்களுக்கு நன்றாக தெரிகின்றதாகவே நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த பயிற்சியை மிகவும் ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்கள் 4 பக்கமும் சுற்றி பார்க்கக்கூடியதாக, மேலும் கீழும் அசைத்து ஆட்டக்கூடியதாக எங்களுக்கு மிகவும் சிறப்பாக எங்களுடைய கண் பார்வைகள் தெளிவாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். எங்களுடைய நெற்றி பகுதி அனைத்தும் எங்களுக்கு சிறப்பாக ஞாபக சக்தியை தந்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எங்களுடைய மூளை நரம்பு, செல் அனைத்தும் எங்களுக்கு சிறப்பாக எங்களுடைய அனைத்து ஞாபக சக்திகளையும் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்து கொள்கின்றோம். எங்களுடைய மயிர்கால்கள், உச்சியிலிருந்து மயிர்கால் அனைத்தும் எங்களுக்கு நன்கு ஆரோக்கியமாக இருப்பதை நாங்கள் எங்களுடைய வளர்ச்சிகளை மூலம் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே இந்த நாளை தந்த இறைவனுக்கு நாங்கள் முதற்கண் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றோம். இதனை பயிற்றுவித்து எங்களை பயிற்றுவிப்பது செய்வதற்கு ஆர்வத்தை தூண்டிய திருமதி தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கும், இந்த களம் தந்த பாமுகத்திற்கும், இதனை தத்து வள்ளி கொடுக்கிற வாணிமோகன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இறைவனுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் உண்டாக என்று வேண்டிக்கொண்டு எங்களுடைய உள்ளங்கைகளை மூடுதலை வைத்து கண்களை ஒட்டிக்கொண்டு கண்களை மூடியபடி உள்ளங்கைகளால் எங்கள் பார்வையை செலுத்தி உள்ளங்கைகளை பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லி நன்றி, வணக்கம். 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 மிக சிறப்பு, மிக சிறப்பு. மிக்க நன்றி பிலிப் சரளே. இணைந்த எல்லோருக்குமே பத்மினி கமலாந்தன் வந்திருக்கிறோம், செல்வி அக்கா வந்திருக்கிறோம். ஓகே, எல்லோருக்கும் சிறப்பான நன்றிகளும் வந்துட்டா. செல்விய காண இல்ல, இதுல வரையில எந்த இதுல வரையில உற்சாகத்தோட வாங்க, களைப்பா இருக்கு. வாணிமோகன் நேற்று வரையில அவர் கழிச்சு கொண்டிருக்கிறார். முடிங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாணிமோகன் நேற்றேன் வரையில்லைன்னு சொன்னா, எனக்கு நேற்று பிளட் டெஸ்டுக்கு ஃபோம் எடுக்க சர்ஜரி போய் அங்க இருந்து 1 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்ப அந்த இடையில நான் வந்தேன்னா எனக்கு அப்ப போட்டேன். இங்க பாருங்க, அப்ப அது பழமையா வாணிமோகன் சர்ஜரியிலேயே டைம் தருவினா அங்க இப்ப நர்ஸ் வர்ற இல்லையோ இன்னொரு இல்லையில இங்க வந்து ஃபோம் எடுத்து கொண்டு போகணும்டா. எனக்கு 1 மணிக்கு நான் வெள்ளனவே போய் ஃபோம் என்னண்டா நீங்க ஆன்லைன்ல செய்ய தெரியாதுன்றபடினால தெரியல, செய்ய தெரியாது. அதுலயே போட்டோ விட்டா சரி, அவர் சொல்லுவார். ஆனா அதை கேட்க இல்லையா அவியல் என்ன சாதனை அந்த பச்சை கலட்டாம இருக்கிறீங்களோ? இல்ல, எனக்கு இந்த கை சரியான உழவு உங்களுக்கும் காட்டத்தானே வேணும். அதை காட்ட தேவையில்ல, கலட்டு விட்டா அது போயிடும், காயம். அது ஏன் அவன் வந்து இல்ல, ஒரு புது மனசுதான் ஒன்று எடுத்தது. அந்த பிளாஸ்டரையும் உங்களுக்கு நோவும், அதை கலட்டி விடுங்க, காத்து கொஞ்ச நேரத்தால கலட்டி எறிகிறது. நேற்று புத்தகம் இன்னும் எடுக்காம இருக்கிறாவோ? அப்ப இதுல இருந்து விளாங்குது குளிக்க இல்லாண்டு எனித்தான் வாணிமோகன். இப்ப நான் எழும்பினது லேட், பார்க்க செய்தியே இல்லையே. 9 மணி. சரி, எழும்பினதே லேட். நான் இப்ப ஒரு 1/2 மணி நேரம் 8:05 கிளம்பின. சரி, நல்ல விஷயம். தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கு நன்றி, நன்றி, எல்லோருக்கும் நன்றி.